Hello dear friends and dearest enemies. இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, இப்போ கிட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் தான் எழுதின இது அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைன்னு ஒரு மாணவி ஒரு ஆள் ஜெஃப்னால சூசைட் பண்ணியிருக்கா. இது வைரலாக கதைக்கப்பட்டு கொண்டு வந்த ஒரு விடயம். ஸோ இந்த பேசிக் என்னென்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது எக்ஸாம் லைஃப்பை டிசைட் பண்ணாது. எக்ஸாம் லைஃப்பில் முன்னேறதுக்கு ஒரு டூலாக பயன்படுமே தவிர எக்ஸாம் எந்த விதத்துலேயும் எக்ஸாம் தான் எல்லாம் அப்படி இல்லை. இப்போ ஏ லெவலில் ஃபெயில் பண்ணிட்ட ஒரு ஆள் ஒரு லெக்சராக இருக்கிறார். ஸோ வேறு வேறு வழிகள் எல்லாம் இருக்குது. தனியாக ஒரு எக்ஸாம் மட்டும் அதனுடைய லைஃப்பை டிசைட் பண்ண வேண்டும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் எடுக்கலாம், இதை படிக்காமல் செஞ்சாங்க. இது படிக்காமல் இப்போ படிக்கிறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, 3 பாஸ் உள்ளக்கு போகலாம். அதில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு நார்மல் இது வந்தாலே அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்க அந்த மன ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது நிறைய எதிர்பார்ப்போட போய் அதில் கேள்விகளில் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அதே அவங்க டிப்ரெஷன் ஆகி அது மற்றவர்களாம் நீ தான் நல்லா செஞ்சிருப்பியா அப்படி இப்படி எல்லாம் கேட்டு ஸோ அதை டிப்ரெஷனுக்கு உள்ளாகி தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கான மாதிரி ஒரு இது ஒன்று தெரிவிக்கப்படுது. ஸோ எக்ஸாம் லைஃப்பை டிசைட் பண்ணுறது இல்லை. எக்ஸாம் ஒரு டூலாக பயன்படுது லைஃப்பில் முன்னேறதுக்கு. அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் இன்னொரு இதுக்கு போகலாம், அவ்வளோதான். எக்ஸாமால் அங்கே ஒன்றும் இல்லை. எக்ஸாம் நீங்கள் படித்ததே இந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்கியிருக்காது பார்க்குறது. அது காலப்போக்கில் மருவி இப்போ எக்ஸாம் தானே எல்லாமட்டு எல்லாத்த மைண்ட் செட்டும் இருக்காங்க. எக்ஸாம் மட்டும் எல்லாம் இல்லை, எக்ஸாம் இல்லாமலும் இந்த யூனிவர்ஸில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்கிறோம். ஸோ எக்ஸாம் மட்டும்தான் இதண்டு இல்லை, நீங்கள் படித்ததை தெரிஞ்சு கொண்டு லைஃபுக்கு யூஸ் பண்ணணும் மட்டும் தான் எஜுகேஷனையே கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு அந்த ஆங்கிலேயர் எங்களோட நாட்டை ஆட்சி செய்யல அவே எங்களோட கதைச்சு கொள்றதுக்காக அறிமுகப்படுத்துறது தான் இங்கிலீஷ். ஏன்னா அவைக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ், ஸோ எங்களுக்கும் தெரிஞ்சது தான் அது இதாக வேந்து இங்கிலீஷ் ஒரு சர்வதேச மொழியாக்கப்பட்டது. ஸோ அந்த இதுகள் மூலம்தான் அந்த ஒவ்வொரு பாடங்களும் வந்தது. இப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குது, அதை எப்படி நீங்கள் விதைக்கணும், அதுகளுக்கு தான் அக்ரிகல்ச்சர். ஓகே, அந்த ஸோ அதை மாதிரி எங்களுடைய ஒவ்வொரு வாழ்நாள் இதுக்காகத்தான் அந்த கல்வியானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அது பின்னால் எக்ஸாமில் பாஸ் பண்ணாதான் நீ இதில் சிறந்தவன், இல்லைன்னா உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி மற்றவர்கள் கதைக்கிறத நீங்கள் மைண்ட் பண்ண வேணும். அவை இன்றைக்கு இந்த கதையை கைப்பிடும், நாளைக்கு வேறொரு கதையை கைப்பிடும், அந்த கதைக்கிறாங்க கழிச்சு கொண்டு தான் இருப்பிடும். ஸோ நீங்கள் எந்த இதுக்கு போகணுமென்னு டிசைட் பண்ண வேண்டியது உங்களோட சாய்ஸ். மற்றவர்கள் இதுக்காக வாழ வேண்டாம், உங்களுக்காக வாழுங்க. எக்ஸாம் மட்டுமே ஒருவருடைய தலையெழுத்துன்னு தீர்மானிக்கிறது இல்லை. ஸோ இந்த பழைய மூட நம்பிக்கைகள்னு சொல்கிற மாதிரி இந்த எக்ஸாம் மட்டும்தான் எல்லாம் நம்ப வேண்டாம். எக்ஸாமை தாண்டியும் வேறையும் இருக்குது லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ஸோ thank you so much.